லைஃப்பை செம்மையாக வாழ்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்ட கொஷனுக்கு வந்து இன்றைக்கி நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் டெய்லி பேசிஸில் ஒரு சில விஷயம் நான் செய்வேன். ஒரு சில விஷயம் வந்து ஃபியூச்சரில் எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அதை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வைப்பேன். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகல் கைஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் வந்து தட் வி கேன் டூ டு சேஞ்ச் அவர் லைஃப் அண்ட் இதெல்லாம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் கைஸ். அது பண்ணிங்க அப்படின்னா வந்து யூ கேன் see the effects very easily. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், there are like 3 to 4 times வந்து லைக் வி சேஞ்ச் லைக் ஆஸ் எ பர்சனாக சேஞ்ச் ஆகும். காலையில் எந்திரிக்கிறப்ப ஒரு மனநிலையில் இருப்போம். நம்ம உடம்பு வந்து ஒரு சில விஷயத்தை சொன்னால் செய்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில விஷயத்தை செய்யாது, சோம்பேறித்தனமாக கூட இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்காக இருப்போம். அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் திரும்ப அதேமாதிரி சோம்பேறித்தனமாக டல் ஆகிடும் உடம்பு. அதுக்கப்புறம் ஈவினிங் வரப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும், வேலை முடிச்சு ஜாலியாக இருக்கு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நைட்டு வந்து நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு மனநிலை இருக்கும். அது வந்து சம்டைம்ஸ் வந்து அடுத்த நாள் என்ன நடக்க போகுதுன்ற பயமாகவும் இருக்கலாம், இல்லை வந்து அடுத்த நாள் நடக்க போகிற ஒரு சந்தோஷமான விஷயத்தை வச்சு நம்ம ஹாப்பியாகவும் தூங்க போகலாம். ஸோ இதுமாரி ஒரு 4-5 மனநிலை இருக்கும். ஒரு சில விஷயம் நம்ம ரெகுலராக பண்ணோம் அப்படின்னா வந்து இது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கலாம், நம்ம வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ரொட்டீன்ஸ் கைஸ். என்றைக்குமே என்னோட வீடியோஸ் நான் நிறைய தடவை நான் சொல்கிறது என்ன அப்படின்னா வந்து உங்கள் மைண்டையும் பாடியும் சேர்த்து இதுதான் நான் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. மைண்ட் ஒரு ஆள், பாடி ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு 2 என்டிட்டியை ட்ரீட் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த மைண்ட் அண்ட் பாடி சிங்க் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய நேரம் நம்ம ஒரு பண்ணுற பிரச்சனை நம்ம லைஃப்பில் முன்னேறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு வந்து சொல்லிட்டே இருக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், என் லைஃப்பை நீ பெட்டராக்கு, எனக்கு இந்த வேலை பிடிக்கவே இல்லை அப்படின்னா மைண்ட் என்ன சொல்லும், இல்லை வேறு வேலை கிடைக்காது, அங்கே போனால் எப்படியோ கஷ்டம் இருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் அதை பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த கஷ்டத்தை உடம்பு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, உடம்பு அப்யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. சில நேரம் வந்து மைண்ட் வந்து சொல்லும் காலங்கத்தை எந்திரிச்சு ஜிம்முக்கு போ, நீ இப்படியே இருந்தால் குண்டாயிடுவா அப்படின்னு சொன்னால் உடம்பு வந்து உடனே சோம்பேறித்தனமாக இருக்கும், எந்திரிச்சு போகாது, அது கம்ஃபர்ட்டை சீக் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்ஷன்லேருந்து நம்ம இருக்கிற நல்ல ஹேபிட்ஸ்லேருந்து கெட்ட ஹேபிட்ஸ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் வந்து எங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி டு மைண்ட் கான்ஃப்ளிக்ட் தான். ஸோ அதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணும் அப்படின்னா வந்து உங்களோட ரொட்டீன்ஸ் வந்து பெர்ஃபெக்டாக வைங்க. காலை எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்களா, லேட்டாக எந்திரிச்சா கூட கரெக்டாக அந்த டைமுக்கு எந்திரிங்க. கரெக்டாக எத்தனை மணிக்கு வந்து உங்கள் காலை கடன்கள்லாம் முடிக்கிறீங்களா அதை முடிச்சுட்டு கரெக்டாக சாப்பிட வேண்டிய நேரத்துக்கு சாப்பிடுங்க. 3 வேளை கரெக்டாக சாப்பிடணுமா சாப்பிடுங்க. சாப்பிட்றது ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. நடுவில் வந்து உங்களுக்கு ஏதாவது பசிக்குதா, நொறுக்கு தண்ணி சாப்பிட்றதுக்கு பதிலாக வந்து ஏதாவது ஒரு விஷயம் கிரன்ச்சியாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த ஃபேஸை கடந்து போக பாருங்கள். 11 o'clock and 4 o'clock ஃபேஸை கடந்துட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து யூ கேன் ஸ்டே இன் ஃபிட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த நொறுக்கு தண்ணி சாப்பிட்றதுனால யூல் பி பெட்டர், உடம்பு கொஞ்சம் வந்து சவுண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து காம் யுவர் மைண்ட் கைஸ். நிறைய நேரம் வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு வெளியில் ரோட்டில் நடக்கிற ஒரு சண்டைக்கோ இல்லை வீட்டில் நடக்கிற ஒரு சண்டைக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் மைண்டில் வந்து ஒரு அஜிடேட் பண்ணாதீங்க. அது வந்து ஒரு விஷயமா நீங்கள் வந்து அப்படியே கண்டா இப்படியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெரிய விஷயமாவே கன்சிடர் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், உங்களுக்கு அதில் நீங்கள் இன்டர்வியூ ஆகி அந்த விஷயத்தை எதுவும் மாற்ற போகிறதில்ல, நல்லது செய்ய போகிறதில்ல அப்படின்னா அது ஒரு காசிப் மாதிரி யோசிச்சு பேசுகிறதோ யாருக்கிட்டையாவது அந்த விஷயம்லாம் எதுவுமே எடுக்காதீங்க. மைண்டை வந்து ரொம்ப ஃப்ரீயாக காமாக வைங்க. எது என்ன நடந்தாலும் சரி அந்த விஷயத்துக்கு நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லையா, நம்ம அந்த விஷயத்தை பற்றி எக்ஸைட்டே ஆகக்கூடாது. நம்மளுக்கு அந்த விஷயத்துல வந்து நம்மளுக்கு ஒரு % கூட ஒரு ஹாப்பினஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ கிடைக்கவே கூடாது. ஸோ வி ஃபோக்கஸ் ஆன் ஆர் ஜர்னி அப்படின்றது தான். நெக்ஸ்ட் வந்து உங்களை சுற்றி வந்து யார் இருக்கிறா அப்படின்றது வந்து இட் டெல்ஸ் யூ ஹூ யூ ஆர். ஸோ ஏன்னா நம்ம வந்து நம்மளுக்கு உள்ளார கூட நம்ம மாஸ்க் போட்டுட்டு நான் நல்லவன் நான் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளார நம்ம ஒரு 1000 இமேஜ் நம்ம வச்சுட்டு இருப்போம், வெளியில் ஒரு இமேஜ் வச்சுட்டு இருப்போம், இதெல்லாம் பண்ணிருப்போம். பட் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து நம்ம கிட்டக்க க்ளோஸாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நெட்வொர்க்கில் இருக்கிறவங்க வந்து எப்பவுமே நம்ம கிட்டக்க வந்து நிறைய நேரம் மாஸ்க் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்கள்ட்ட இருந்து ஒரு நல்லது வந்தாலும் உங்களை அதை இம்பாக்ட் பண்ணும், ஒரு கெட்டது வந்தாலும் ஒரு இம்பாக்ட் பண்ணும். ஸோ எப்பவுமே உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து தே ஷுட் திங்க் ஃபார் பிகர் திங்ஸ் கைஸ். நான் வந்து என்னோட பழைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற நீங்கள் வந்து பணம் நிறையா பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. அவங்களோட பொழுதுனிக்கு அந்த தாட் ப்ராசஸ் ஆஃப் லெட்ஸே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து உங்களை அப்படியே மாற்ற ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. நான் ஒரு படம் சொல்கிறேன், ரொம்ப பெரிய ஹிட்டான படமா என்னன்னு தெரியல, எஸ்.ஜே. சூர்யா படம் வியாபாரின்ற ஒரு படம். அந்த படத்தில் வந்து ஒரு சீன் இருக்கும், அவன் வந்து உட்காந்து சாப்பிட உட்காருவான், ரொம்ப டென்ஷனாக இருப்பான். தமன்னா நினைக்கிறேன் ஒய்ஃப் வந்து அவங்க சாப்பாடு போடுவாங்க, அப்போ ஏதோ நடந்துரும், அப்படியே கோவத்தில் வந்து அந்த தட்டு தூக்கிடுவானே ஏதோ நடக்கும். அப்போ வந்து அந்த சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனோட ஃபோக்கஸ் வந்து ஒரு வெறுப்பு கோவம் அதில் இருக்குது. அந்த பிளேட்டு உடஞ்ச உடனே அந்த டக்குன்னு வந்து அந்த பிளேட் எடுத்து பார்ப்பான். எடுத்து பார்த்துட்டு என் கம்பெனி பிளேட் எப்படி உடையலாம், அப்படி இது இன்னும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுமே, இது எப்படி உடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுவோம். அந்த படத்துக்காக அவங்க ஒரு சீன் வச்சிருந்தாலும் சரி, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சீன். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100% ஆஃப் த டைம் வந்து யுவர் மைண்ட் திங்ஸ் இன் அ வெரி ப்ரொடக்டிவ் வே. ஈவன் உங்களுக்கு வந்த ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கட்டும், ஒரு பெரிய கோவமான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும், அந்த சுச்சுவேஷனில் கூட டக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தீங்கன்னா அதை தூக்கி போட்டு டக்குன்னு நீங்கள் அதை போய் எடுத்துப்பீங்க. ஸோ அப்போ வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து உங்களை அந்த மாரி வந்து ட்ரெயின் பண்ணணும், பொழுது நிற்கும். ஸோ இதனால தான் நான் சொல்லுவேன், சம்டைம்ஸ் வந்து சில கிளைண்ட்ஸ் பெரிய பெரிய கிளைண்ட்ஸ்லாம் கூப்பிட்றப்ப நான் நேரில் போய் மீட் பண்ணுவேன், ரிமோட்டில் மீட் பண்ணாமல். ஸோ நேரில் மீட் பண்ணுறப்ப வந்து மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு 1/2 மணி நேரம் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அப்புறம் என்ன ராகுல் என்னாச்சு, பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல ராகுல், நம்ம ஏதோ ஒன்று இந்த வழியாக பண்ணிடும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிற சின்ன சின்ன பெப்டாக் கூட வந்து மீட்டிங் இப்போ ஆன்லைனில் பண்ணோம் அப்படின்னா மீட்டிங் முடிஞ்சா அவங்க கட் பண்ணிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. பட் நேரில் போய் பார்க்குறப்ப அந்த ஒரு சின்ன ஒரு கம்யூனிகேஷன், சின்ன ஒரு கனெக்ஷன் வந்து அந்த என்டையர் டே வந்து உங்களை திங்க் பண்ண வைக்கும் ப்ரொடக்டிவாக. ஸோ அதனால் சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பீப்புள் ஹூ ஆர் லைக் வெரி ஃபிட், ஸ்ட்ராங். வெறுமனே மைண்டில் மட்டும் வந்து யோசிக்கிறவங்க மட்டும் கிடையாது, பாடி வைஸும் வந்து
ரெகுலராக ஜிம்முக்கு போகிறவங்களாம் உங்களை புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க, வா எந்திரி கிளம்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மோட்டிவேட் பண்ணி ஃப்ரீயாக ஒரு கோச் மாதிரி இருப்பாங்க. அதேமாரி இந்தமாரி பணத்தை பற்றி யோசிக்கிறவங்க, பிஸ்னஸ் பற்றி யோசிக்கிறவங்க வந்து they always think productively. ஸோ உங்களுக்கு வந்து அங்கே ஒரு யூஸ்லெஸ் தாட், யூஸ்லெஸ் ஒரு கான்வர்சேஷன் அங்கே இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பிக் யுவர் காம்படிட்டர். இது வந்து என்ன அப்படின்னா வந்து நீங்கள் யாருமே வந்து நான் உங்களுக்கு ஃபேன், அவங்களோட ரோல் மாடல், நான் என்னோட எந்த வீடியோஸ்லையும் நான் சொல்லியிருக்க மாட்டேன் என்னோட ரோல் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டேன். எனக்கு லியோனார்டோ டா வின்சி பிடிக்கும், ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி ஆகணும்னு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து யாரோ ஒருத்தவங்களை வந்து இந்த மாதிரி ஆகணும்னு பிடிக்கும், இந்த மாதிரி ஆகணும்னு நினைப்பேன் தவிர அவங்களுக்கு நான் ரொம்ப ஃபேன் அப்படின்னு நினைக்கிறேன். என் சேனல்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு எங்கேயுமே நான் யூஸ் இருக்க மாட்டேன். யாராவது சொன்னால் கூட தம்பி ஃபேன்லாம் சொல்லாத தம்பி, என் கூட நீ கம்பீட் பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபேன்ன்ற வார்த்தை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீக்ரேடிங்கான டேர்ம். நான் வந்து யாரையாவது ஃபேன் சொல்லலாம், ஆனால் நீங்கள் வந்து நான் அவருக்கு ஃபேன் அப்படின்ற விஷயமே சொல்லாதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி. ராகுலை பிடிக்கும், ஆனால் வந்து ஐம் கோனா பிகம் பெட்டர் தன் ராகுல் பண்ணுறத விட நான் நிறைய பண்ண முடியும், எனக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றத நீங்கள் நம்பணும். யாருக்குமே ஃபேனுன்னு சொல்லாதீங்க, பி அ காம்படிட்டர். உங்களோட காம்படிட்டர் யார் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் ஓகே, சூஸ் த பெஸ்ட் கை. அண்ட் அதே மாதிரி வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்பாக சூஸ் த பெஸ்ட் கை. இஃப் யூ வாண்ட் ஸ்டடி சம்திங், சூஸ் த கை ஹூ இஸ் ரியலி குட் அட் இட். ஸோ அப்படின்ற மாதிரி யூ கம்பீட் வித் எவ்ரி ஒன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பி எமோஷனலி வெரி இன்டெலிஜென்ட் கை. பீப்பிள் மேனிப்புலேட் யூ வெரி ஈஸிலி வித் எமோஷன்ஸ். உங்களை வந்து அடிச்சு வந்து ஒரு விஷயத்தை ஒத்துக்க வைக்க முடியாது, உங்களை வந்து மிரட்டி ஒத்துக்க வைக்க முடியாது. இந்த மாதிரி எத்தனையோ விஷயத்தை வந்து உங்களுக்கு டக்குன்னு மாற்ற முடியாது, ஃபோர்ஸபிளாக மாற்ற முடியாது. ஆனால் ஒரு சின்ன எமோஷன், யாரோ உங்களுக்கு கூட இருக்கிறவங்க வந்து ஒரு சின்னதாக அழுகிறதோ, இல்லை வந்து கோவப்படுறதோ, திட்டுறதோ, சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறதோ, இந்தமாரி விஷயம்லாம் வந்து நேற்றுக்கே வந்து பிரியாணி மேன் வந்து சொன்னவொடனே அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து ஃபீல் ஆகிட்டாங்க, ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. உங்களை வந்து அவரோட கஷ்டம் அவருக்கு ஓகேவா, நான் அந்த விஷயத்துக்கு போல ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். பட் அந்த மாதிரி வந்து மற்றவங்களோட எமோஷன்ஸ் வந்து உங்களை வந்து ஆல்டர் பண்ணக்கூடாது. நீங்கள் போகணும்னு நினைக்கிற பாதையிலேருந்து உங்களை திரும்பி விடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராகுல், நான் வந்து 40 years ஓல்டு, உங்களோட வியூஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. பட் ஏன் வந்து உங்கள் சேனலில் வந்து மெம்பர்ஷிப் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க, அது ஏன் நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட வியூ அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வந்து எல்லாத்துக்கும் கிடைச்சா அது ஹெல்ப்ஃபுல்லாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலாக என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து when something is free அப்படின்னா நம்ம நிறைய நேரம் வந்து அதை என்டர்டைன்மெண்ட்டாக மட்டும் தான் எடுத்துப்போம். நம்ம லைஃபை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா நம்ம மாற்றுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. எஸ்பெஷலி வந்து இப்போ நம்ம மெம்பர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் எவ்ரி 2 days once 3 days once வந்து நான் நைட்டு வந்து 11 மணி 12 மணிக்கெலாம் மீட்டிங் வைப்பேன். இப்போ நம்ம ஆர்மரேடோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து உருவாக்குற ஐ திங்க் ஃபர்ஸ்ட் கம்பெனின்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராப்பரான ஒரு பிஸ்னஸ் அது. இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு விஷயம் நம்ம பண்ணோம் அப்படின்னா வந்து எதுவுமே நம்ம ஃப்ரீயாக கூப்பிட்டு வாங்க வேலை செய்யுங்கன்னு சொன்னால் மக்கள் ஒரு 2 நாளைக்கு வேலை செய்வாங்க, 4 நாளைக்கு செய்வாங்க, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஐ வாண்ட் ஒன்லி பீப்புள் ஹூ ஆர் வெரி சீரியஸ். அவங்கள வச்சு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அண்ட் அவங்க லைஃபை மாற்றுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான். மோரோவர் அதை நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன்னா 80 rupees சார்ஜ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே டொனேஷன் தான் போகுது. ஸோ த ஹோல் ஐடியா வந்து ஐ வாண்ட் பீப்புள் ஹூ ஆர் வெரி சீரியஸ் அண்ட் வெரி மோட்டிவேட்டட். அவங்களுக்கு வந்து ஒரு கிக் ஸ்டார்டர் மாதிரி அவங்க பிஸ்னஸ் கரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்றது தான் அந்த கோல். இட்ஸ் அ மென்டார்ஷிப் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அது. ஓகே, இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சு. உங்களோட ஃபர்ஸ்ட் க்ரஷ் என்ன அதெல்லாம்ட்டு. அது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் லைக் என்னோட 17-18 years ஸ்கூல் 11th standard படிக்கிறப்ப ஐ திங்க் அது ஒன்று தான் ட்ரூ லவ் அண்ட் ட்ரூ க்ரஷ் அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் லைக் 5-7 years பிஃபோர் மை பிரேக்கப். என்னோட 1000th வீடியோவில் அந்த ஃபுல் ஸ்டோரி நான் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். குவார்க்கே கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா வந்து ஒரு லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அதை கிளிக் பண்ணி எனக்கு ஒரு சீக்ரெட் மெசேஜ் அனுப்பலாம். நான் ரிப்ளை உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா உங்களோட இமெயில் அட்ரஸோ டெலிகிராம் ஏதோ ஒன்று அனுப்புங்க. ஸோ உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் வந்து. ஓகே, கன்க்ளூட் திஸ் அஸ் அ part 1. ஸோ part 2 வீடியோவில் திரும்ப மீட் பண்ணுவோம். எனக்கு வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் கேட்குற சீக்ரெட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் சொல்ல போகிறேன். ஒரு லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, அதில் நீங்கள் போயிட்டு என்ன மெசேஜ் அனுப்பணுமோ அனுப்புங்க. வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் சியர்ஸ்.